மூவி நல்லா இருக்குது ப்ரோ. இது ராட்சசனில் அவரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு சைக்கோ கில்லர் மூவி. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சொசைட்டிக்கு ஒரு தேவையான ஒரு மெசேஜை படத்தில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. 2.5 மணி நேரம் போன மாதிரியே தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருந்தது ப்ரோ. இதில் வந்து செல்வராகவன் வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் நேருக்கு நேராக கூட அதெல்லாம் வேணாம், சொல்ல வேணாம். ஆனால் வந்து படம் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து அவங்க 2 பேரோட காம்போ கம்பேரே பண்ண முடியாது யாரு கூடயும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம செல்வராகவன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்குது. மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா மேட்ச் ஆகிருக்கு. நம்ம மித்த படங்களோட கம்பேர் பண்ணலன்னா இது ஓரளவுக்கு நல்லா நமக்கு தெரியும். நல்லா மேட்ச் ஆகிருக்கு. அங்கங்கே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போகிறனால அதுக்கேற்ற மியூசிக்லாம் கொடுத்துருக்காங்க. யா ஃபஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரில. அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்து அதுக்குள்ளேயும் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. அது சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஸ்டோரி போகுது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டு, நல்ல ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆரியன் பார்த்தேன். அதான் அந்த சேனலில் சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல மெசேஜை வந்து த்ரில்லர் ஜானரில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த த்ரில்லர் ஜானருக்கான அந்த சஸ்பென்ஸு, அந்த ஃபீலு, அந்த ஒரு மாதிரி டென்ஷன் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அது ராட்சசன் தெரியும் விஷ்ணு விஷால் சாரோட கெரியரில் எவ்வளோ முக்கியமான படம்ன்ட்டு. அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த டென்ஷன் கன்வே ஆகிட்டே இருக்கும். சொல்லப்போனால் விடவே மாட்டார் அவர். இந்த மாதிரி இவன் தான் கொலகாரன்னு இன்பராஜை காமிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேரி ஃபெர்னாண்டஸ் போய் அதுக்கப்புறம் கிறிஸ்டாஃபர் வரைக்கும் போய் அப்போ கூட விடவே மாட்டார். டைரக்டர் ராம்குமார் வச்ச அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அந்தளவுக்கு டென்ஷன் இந்த படத்தில் இல்லை. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கட்ஸு அண்ட் மேக்கிங்கு, கேமரா ஒர்க்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இதில் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரில. பட் என்னன்னா கனெக்ட் பண்ணிக்க முடியல. இப்போது ராட்சசனில் வந்துட்டு விஷ்ணு விஷால் கேரக்டரோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் விஷ்ணு விஷால் அவர்களோட கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதுதான். வேறு மியூசிக்கு கிப்ரான் வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். அதாவது இந்த படத்துக்கு ரொம்ப அவுட்டாக இல்லாமல் நல்லா தேவையான மியூசிக்கை நல்லா பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக வந்து கிப்ரான் அவர்களை நிறைய யூஸ் பண்ணலாம். நிறைய படத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து. எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் எல்லாரையும் யூஸ் பண்ணுங்கள், கிப்ரானையும் யூஸ் பண்ணுங்கள். அவர்லாம் பயங்கரமான ஒர்க் ஆகுது. செல்வராகவன் சார் அதான் இந்த படத்தில் ஆக்டிங் பிரச்சனை இல்லைங்க. கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு, ஆர்ட் ஒர்க்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. என்னென்னா ஒரு த்ரில்லர் ஜானர் படம்னு சொல்கிறாங்க. பட் அது சஸ்பென்ஸ் தான் கன்வே ஆக மாட்டேது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. பட்டு என்ன சொல்கிறது, ஒரு டென்ஷனே வரல. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆரியன் படம் நல்லாயிருக்கு. படத்தில் வந்து படம் போனதே தெரில. 2.5 மணி நேரம் தான் படம் போனதே தெரில. செல்வன் ராகவன் சாரோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்தது. விஷ்ணு விஷால் சாரோட அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆமாம், சோசியல் மெசேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் சொன்ன பேர் ரிவீல் ஆகிடும். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், குழந்தைங்களும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. மியூசிக் ராட்சசன் அளவுக்கு இல்லை, அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி படம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. நான் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ராட்சசன் பார்த்துட்டு இதுவும் அதே மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் ராட்சசன் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நான் கண்டிப்பாக த்ரில்லராக இருக்குது. ராட்சசன் அளவுக்கு இல்லை, பட் பார்க்கலாம். இது எப்படி சொல்லலாம், இப்போ இது வந்து ஒரு த்ரில்லர் படம் நீங்கள் பார்க்கணுன்னா கன்ஃபார்ம் இந்த படம் பார்க்கலாம்ண்ணா. விஷ்ணு விஷாலுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக கூட இருக்கலாம். ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம்ண்ணா. நல்லா இருக்குண்ணா. மேக்ஸிமம் மீட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் பட் ஸ்டில் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. பயங்கரமாக இருக்குண்ணா. தேட்டரில் பக்காவாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குண்ணா. அப்படி ஸ்லோ கரெக்டாக மீடியம் ஸ்பீடில் போயிட்டு இன்டர்வெல்லில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ட்விஸ்ட்டோட நிறுத்துறாங்கண்ணா. அப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குண்ணா. ஒரு சோஷியல் மெசேஜோடு முடிச்சிருக்காங்கண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாத்துக்குமே கவர் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா. எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படம் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்குண்ணா. விஷ்ணு விஷால் படம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமரே ராட்சசன் மாதிரி இந்த படம் இல்லை அப்படின்றதுனால அது கம்பேரிட்டிவ்ல அந்த படம் பார்க்காதீங்க. பார்த்தீங்கனாலும் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதை தாண்டி படமாக பார்க்குறப்போ ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பேருக்கு கனெக்ட் ஆகுன்றது தெரியல. பட் எனக்கு ஓகே தான், நல்லாயிருக்கும் ப்ரோ. அவருக்கு இந்த காப்பு, இந்த த்ரில்லர்னாவே அவருக்கு நல்லாயிருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வச்சு நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து செல்வராகவனை வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம்னு தோணுச்சு.
அதை தாண்டி படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தான். அந்த மியூசிக் வந்துட்டு அவர் அவ்வளோ தூரத்துக்கு அந்த படத்தை கொண்டு போயிருக்கு. டுவெல்த் எண்டு வரைக்குமே நம்மளை வந்து அந்த கிரிப்பாக நம்மளை என்கேஜிங்காக வச்சதுக்கு முக்கிய காரணம் மியூசிக் தான். த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க. ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ். அந்த மெசேஜ் எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியாது. ஆனால் கனெக்ட் ஆக முடிஞ்சோன்னா படம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மாதிரியாக இருந்தது படம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமாக இருந்தது. சைக்கோபேத் படம் தான், ஆனால் நம்ம சைக்கோவாக ஆகிற அளவுக்கு இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சீட்டு மோனையில் உட்காந்து பார்க்க வேண்டிய இந்த படத்தை நான் சி ரோலேருந்து இசட் ரோவில் வந்து சீட்டு முதல் ரோலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கீழே பார்த்துன்னு இப்படி பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது இந்த படம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், வந்திருக்கிற 6 படத்தில் இந்த படம் தான் வந்து ஃபஸ்ட்டில் வரும். இல்லைனா உன் மேலே சத்தியாச்சு சொல்கிறேன், இந்த படம் ஓடலைன்னா நீ செத்துருவேன். ஓகேவா?